ஹாய், வெல்கம் டு விஜய் டாக்கிஸ். நான் உங்க விஜய் ஆனந்த். நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவோட அடுத்தடுத்த 3 நாள உண்மையிலே டென்ஷன் ஆகியிருக்காங்க த்ரிஷா. அதை இன்ட்ரெஸ்டான விஷயம் என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு ஷோல பார்க்க போறோம். வாங்க. நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தமிழ்ல நம்பர் 1 நடிகையா இருந்தாங்க. அடுத்தடுத்த அவங்க படங்களோட ஹிட்டு, அதனால கால் ஷீட்டுக்காக பல முன்னணி நடிகர்கள் காத்திருந்தாங்க. இந்த சுச்சுவேஷன் ரொம்ப நாளா லவ் பண்ணிட்டு இருந்த இயக்குனர் விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராவுக்கும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கல்யாணம் நடந்தது. கல்யாணம் முடிஞ்ச உடனே அவங்க வாடகை தாய் மூலியமா குழந்தையும் பெற்றெடுத்தாங்க. 2 பசங்க. அந்த குழந்தைகளை வளர்க்கறது ரொம்ப ஆர்வம் காட்டினாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நயன்தாரோட மார்க்கெட் சரியா தொடங்கிடுச்சு, அவங்க படங்கள்லாம் சரியா போகல அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் ஆரம்பிச்சுது. இதற்கிடையே த்ரிஷாவுக்கு அடுத்தடுத்த படங்கள் புக் ஆக ஆரம்பிச்சுது. விஜயோட லியோ, அடுத்த அஜித்தோட விடாமுயற்சி அப்படிங்கிற படங்கள் புக் ஆனோன்னு அடுத்த லேடி சூப்பர் ஸ்டார் த்ரிஷா தான் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேர் உருவாக ஆரம்பிச்சுது. ஆனா விடுவாங்க நயன்தாரா உடனே அவங்களுக்கு கவுண்ட் கொடுக்குற மாதிரி, த்ரிஷாவை ஓரங்கட்டுற மாதிரி அடுத்தடுத்த படங்களை கமிட் ஆக ஆரம்பிச்சாங்க. தீவிர உடற்பயிற்சி மூலயமா தனது அழகையும் உடலையும் மீண்டும் பழைய நிலைக்கே கொண்டு வந்தாங்க. ரொம்ப இன்னைக்கும் நான் தான் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்ற மாதிரி தன்னுடைய அடுத்தடுத்த மூவ் அமைய ஆரம்பிச்சுது. இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டா அன்னபூர்ணி படம் அவங்களுக்கு சரியா போகல, எதிர்மறையான விமர்சனங்கள் வந்தது. அதை தாண்டி அடுத்தடுத்த படங்களோட லைனை பாத்தீங்கன்னா உண்மையே வேக்கிற மாதிரி தான் இருக்கு. இப்போ இமீடியட்டா சசிகாந்த் அவர் ப்ரொடியூசர், ஒரு முன்னணி தயாரிப்பாளர், அவர் டைரக்டரா அறிமுகமாகிற அந்த மாதவன் சித்தார்த் சேர்ந்து நடிச்சுட்டு இருக்க டெஸ்ட் படத்துல நயன்தாரா தான் ஹீரோயின் நடிக்கிறாங்க. அதே போல நம்ம யூடியூபர் டியூட் விக்கி அவர் டைரக்ட் பண்ற அந்த படம் மண்ணாங்கட்டி சின்ஸ் 1960. அந்த படத்துல ஒரு லீட் ரோல்ல யோகி பாபு நடிக்கிறாரு. அதே போல ஃபீமேல் லீடா நயன்தாரா நடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஷூட் கொடைக்கானல் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு. அதுலயும் நயன்தாரா நடிச்சிட்டு இருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா மலையாளத்துல டியர் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஒரு படம் ரெடி ஆகுது. அதுலயும் நயன்தாரா தான் ஹீரோயினா நடிக்க கமிட் ஆயிருக்காங்க. இது இல்லாம தனி ஒரு 2 படத்துல ஜெயம் ரவி ஜோடியா நடிக்கிறாங்க. மூக்குத்தி அம்மனோட பார்ட் 2லயும் நயன்தாரா தான் ஜோடியா நடிக்க போறாங்க. இப்படி நயன்தாரோட லிஸ்ட் நின்றுகிட்டே இருக்கு. ஸோ இது மட்டும் தான் அப்படின்னா, பாலிவுட்ல ஷாருக் கானோட சேர்ந்து நயன்தாரா நடிச்ச ஜவான் படம் 1000 கோடிக்கு மேல ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. பாலிவுட்ல அவங்க நடிச்ச முதல் படமே கலெக்ஷன் வைஸும் பயங்கர ஹிட் அப்படிங்கிறதுனால பாலிவுட் தயாரிப்பாளர்கள் பல பேரோட பார்வை நயன்தாரா மேல பட்டிருக்கு. அதே போல பல ஹீரோக்கள் சென்டிமெண்டா நயன்தாரா புக் பண்ண நல்லா இருக்கும்னு சொல்லி கால் ஷீட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி பாலிவுட்டுக்கும் அடுத்தடுத்த படங்களை கமிட் பண்ண ரெடியா இருக்காங்க நயன்தாரா. இந்த சூழ்நிலையில தான் நேற்று வேலண்டைன்ஸ் டே. அதனால தன்னுடைய காதல் கணவர் விக்னேஸ்வரனோட ரொம்ப ஆசையா இருக்கிற 2 பசங்களையும் தூக்கி வச்சு அழகா போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 2 பசங்களோட அவங்க கொஞ்சி மகிழ்ற அந்த போட்டோஸ் எல்லாம் போட்டு அவங்க நடிச்சு சூப்பர் ஹிட் ஆன நம்ம தலையோட விஸ்வாசம் படத்திலிருந்து கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா அந்த சாங்கை ட்ரோல் பண்ணி அழகா போட்டிருக்காங்க. அது சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. நயன்தாராக்கு அப்புறம் த்ரிஷா தான் அந்த இடத்துக்கு வரப்போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூக்குற மாதிரி நான் தான் திருப்பி லேடி சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரி லைனா படங்களை கூப்பிட்டு மீண்டும் அவங்க தான் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க நயன்தாரா. அதனால அடுத்த 10 வருஷத்துக்கு நயன்தாரா தான் மீண்டும் தமிழ் சினிமாவில் இருக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படங்கள் இருக்கு. ஏன்னா தொடர்ந்து அடுத்தடுத்த ஒரு 10 படங்கள் லைனப்ல இருக்கு நயன்தாராவுக்கு. அதனால அவங்க மார்க்கெட் சரியே இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நீங்க அவங்க கூட ஷேர் பண்ணிட்ட விஷயம். நாளை வேறு ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜயானந்த், சைனிங் ஆஃப்.